மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தராகிய நான் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடந்த 16 வருடங்களாக சேவையாற்றி வருகிறேன். அந்த வகையிலே மாணவர்களுக்கான பிள்ளைகளுக்கான சிறுவர் பாதுகாப்பு சேவையினை வழங்குகின்ற ஒரே ஒரு நிறுவனமாக எங்களுடைய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை காணப்படுகின்றது. அந்த சிறுவர் பாதுகாப்பு சேவையினுள்ளே பல்வேறுபட்ட விடயங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் மாணவர்களுக்கான உடல் உள ரீதியான பாதுகாப்பினை வழங்கும் முகமாக சகல மட்டங்களிலும் உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தண்டனை முறைகளினை நாங்கள் விலக்கி வருகின்றோம். அந்த வகையிலே தான் பாடசாலை மட்டங்களிலும் சரி, ஏனைய சிறுவர்கள் சார்ந்த அனைத்து நிறுவனங்களிலும் உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தண்டனைகள் வழங்குவது சட்ட ரீதியாகவும் சகல மட்டங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே தான் மாணவர்கள் இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு வகையிலே சிதைவுற்ற நிலையிலே தங்களுடைய சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களிடையே பல்வேறு நடத்தை சார் கோலங்களிலே சில தவறுகள் காணப்படுகின்றது. அந்த தவறுகளை சீர் செய்வதற்காக வேண்டி சில நேரங்களிலே நிறுவனங்கள் சார்ந்து அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களினால் கையிலே எடுக்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த உடலியல் ரீதியான தண்டனை. இந்த உடலியல் ரீதியான தண்டனையானது மாணவர்கள் மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் பல்வேறு வகையான உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான பாரதூரமான விளைவுகளினை கொண்டு வருகின்றது. இன்றைய காலகட்டத்திலே சகல மட்டங்களிலும் பல்வேறு வகையான சட்ட ரீதியான சேக்குலர் ரீதியான தண்டனைகளை விளக்குவது பற்றிய விடயங்கள் முன்னிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட காலமாக அந்த விடயங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களினால் முன்னெடுத்து செல்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவேதான் மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சுபீட்சமான சிறந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு குடும்பங்களிலும் சமூக மட்டங்களிலும் பாடசாலைகளிலும் பிள்ளைகளுக்கு உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான தண்டனைகளில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கடப்பாங்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் ஏனைய சிறுவர் சார்ந்து வேலை செய்கின்ற அனைத்து துறை சார்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் இருக்கின்றது என்பதையும், இது சார்ந்து நாங்கள் வேலை செய்கின்ற போது பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கிலே அவர்களுக்கான பாதுகாப்பு பராமரிப்பினை வழங்குகின்ற போது எழுகின்ற சட்ட ரீதியான அனைத்து விடயங்களுக்கும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது எந்தவித தடைகளும் இன்றி ஒத்துழைப்பினை வழங்கி பிள்ளைகள் சார்ந்த சமூகத்தினையும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள சமூகமாக கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய சகல விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகின்றமை வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இன்றைய காலகட்டங்களிலே உடலியல் ரீதியான தண்டனைகள் சற்று அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. அவை பல்வேறுபட்ட மீடியாக்கள் மூலமாகவும் மாணவர்கள் சார்ந்தும் 1929 தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவும் வெளிக்கொணரப்படுவதை நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே அவ்வாறு வெளிக்கொணரப்படுகின்ற பிள்ளைகள் சார்ந்த உடலியல் ரீதியான தண்டனைகளுக்கு நாங்கள் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் வழங்குவதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது தங்களுடைய சிறுவர் பாதுகாப்பு சேவையினை வழங்குகின்ற ஒரு அங்கமாக செயற்படுத்தி வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பாடசாலைகளே சிறுவர் பாதுகாப்பு குழுக்களை அமைத்திருக்கின்றோம். அந்த பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் மூலமாக இந்த உடலியல் ரீதியான உள ரீதியான தண்டனைகளை நாங்கள் 0 அளவிலே கொண்டு வருவதற்கான சகல முயற்சிகளையும் எடுத்து வருகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 365 பாடசாலைகள் இருக்கின்றது. அதிலே 197 2ஆம் தர செகண்டரி ஸ்கூல்ஸ் அவைகளிலே நாங்கள் சிறுவர் பாதுகாப்பு குழுக்களை அமைத்திருக்கின்றோம். அந்த குழுக்கள் மூலமாக பாடசாலைகளிலே இடம்பெறுகின்ற சகல விதமான துஷ்பிரயோகங்களையும் தடுத்து சிறுவர்களுக்கான முழுமையான ஒரு பாதுகாப்பினை வழங்குகின்ற நோக்கத்தோடு எங்களுடைய பாடசாலைகளிலே இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் நிறுவி அவற்றை எங்களுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களினூடாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். வருடாந்தம் இவ்வாறான சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் ரீஃபார்ம் பண்ணப்பட்டு அவர்களுடைய ஃபங்க்ஷன்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதனூடாக பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து இவ்வாறான உடலியல் ரீதியான தண்டனைகளை பாடசாலை மட்டங்களிலே தீர்த்து வைப்பதோடு அவ்வாறு எழுகின்ற பிரச்சனைகளுக்கு முறை சார்ந்து கல்வி திணைக்களத்தினூடாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாகவும் பிரதேச செயலகங்களிலே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள அந்த முறைகளினூடாகவும் நாங்கள் இவ்வாறான சவால்களை இலகுவிலே இனங்கண்டு அவற்றுக்கான இலகு முறைப்படுத்தப்பட்ட தீர்வுகளை வழங்கி இந்த சிஸ்டத்தினூடாக பிள்ளைகளையும் மாணவர் சமூகத்தினையும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள சமூகமாக முறுவதை நாங்கள் கண்டு வருகின்றோம். அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த சிறுவர் பாதுகாப்பு குழுக்களை மேலும் பலப்படுத்தி அந்த சிஸ்டத்தினூடாக உடலியல் ரீதியான
தண்டனைகளை முழுமையாக இல்லாதொழிப்பதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது முழுமையாக பங்கெடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.